கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதால். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, கனமானவர்களுக்கு முன்பாக ஒரு மனுஷன் நிற்கும் பொழுது அவன் வார்த்தைகளை அறந்து பேசுவான். சில வேளை ராஜாக்களுக்கு முன்பாக, தலைவர்களுக்கு முன்பாக யாரும் வீணாய் அலப்ப மாட்டார்கள். ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் ஒன்று என்று வேதம் சொல்லுங்க. மனுஷனுக்கு முன்பாகவே இவ்வளவு வார்த்தைகளை நாங்கள் அளந்து பேச வேண்டும் என்றால் பரலோக ராஜாவான நம்முடைய தேவனுக்கு முன்பாக எவ்வளவு அதிக கவனமாக நாங்கள் இருக்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். நாங்கள் ஞானம் இல்லாமல் பேசும் பொழுது நமக்கு இருக்கிற ஆவிக்குரிய அதிகாரத்தையும் வல்லமையும் அது குறைத்து விடுகிறது. அதிகமாய் பேசுவதனால் ஆவிக்குரிய வல்லமை, தேவன் தந்திருக்கிற ஆவிக்குரிய வல்லமையும் அந்த அதிகாரமும் நம்முடைய வாழ்க்கையிலே குறைந்து போகிறது. நம்முடைய வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, நம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது, அதற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. 18ஆம் நூற்றாண்டுகளிலே ஜான் ராஸ் என்ற ஒரு மிஷனரி, ஸ்காட்லாந்து தேசத்தை சேர்ந்தவர். அவர் கொரியாவிலே போய் கர்த்தருடைய சுவிசேஷ பணியை தொடர்ந்தவர். அவர் கொரிய மொழியில் முதலாக வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர்களில் ஒருவராக காணப்பட்டார். ஒரு நாள் ஒரு சிறிய கிராமத்தில் பிரசங்கிக்க சென்ற பொழுது மக்கள் அவரை சந்தேகத்தோடு பார்த்தார்கள். சிலர் அவருக்கு எதிராக குரல் எழுப்ப தொடங்கினர், சிலர் கேலி செய்தனர். ஆனால் ஜான் ராஸ் அதிகமாக பேசாமல் வெறும் ஒரே வாக்கியத்தை மட்டும் அவர்களுக்கு சொல்லிவிட்டு போனார், இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த எளிய வார்த்தை அந்த கிராமத்தில் இருந்த ஒரு இளைஞனின் மனதை தொட்டது. பின்னர் அந்த இளைஞன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான், பலரையும் கிறிஸ்துவுக்குள் அவன் நடத்தினான். பிரைஸ் தி லார்ட். ஜான் ராஸ் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில சொன்ன ஒரு காரியம் தான், சில சமயங்களில் சுவிசேஷத்துக்கு 1000 வார்த்தைகள் நமக்கு தேவையில்லை, ஒரு எளிய விசுவாசத்தோடு கூட சொல்லப்படுகிற வார்த்தையே அது போதுமானது. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நாங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகள். இன்றைக்கு நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதிகாரம் உண்டு, வல்லமை உண்டு. சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு உங்களை இன்று ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்தும் பைபிள் மரத்தின் வேத தியான பகுதிகளோடு இணைந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாளில் உங்கள் உதடுகளை காத்து நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். God bless you.